ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேங்காய் பர்ஃபி. இந்த தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளை கரைசல் தயார் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா முழுமையாக நல்லா கரைஞ்சி வரணும், இந்த கட்டியெல்லாம் இருக்காமல். ஸோ நல்லா கலந்து விடுங்க. இது பாகுபதம் வரணும்னு அவசியப்படாது. இந்த வெல்லம் முழுமையாக கரைஞ்சாலே போதுமான அளவு தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் கரைஞ்சி வர்றது நமக்கு தெரியுது. இப்போ நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விடுங்க. இது அப்பப்போ லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணி நீங்கள் மாற்றி நல்லா கலந்து விடுங்க. சம்டைம்ஸ் இது அடிப்பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா முழுமையாக கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கம்ப்ளீட்டாக உருகட்டும். இப்போ நெய் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உருகிருச்சு. நான் 1 மூடி தேங்காய் தான் எடுத்திருந்தேன் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக. அதனால தான் நம்ம 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். 1 மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்துட்டு இந்த நெய்யிலே 5 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த தேங்காயில் ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். இந்த தேங்காவை பார்த்திங்கன்னா இந்த வறுக்கிறப்ப நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்து எடுக்கணும். இல்லைனா நீங்கள் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுங்க இந்த தேங்காவை. இப்போ தேங்காவும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அடுத்து நான் பால்கோவா தயார் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுவோம். அதுக்கப்புறமும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் இருக்க கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அகைன் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பால் பார்த்திங்கன்னா இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விடணும். இது பார்த்திங்கன்னா அடிஷ்னல் டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த தேங்காய் பர்ஃபிக்கு நம்ம இந்த பால்கோவா போடுறதுனால. இப்போ இது கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி ஆகும். இதில் முக்கியமானதே பார்த்திங்கன்னா நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கிறது தான் இந்த பால்கோவா ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்ககிட்ட மில்க் மெய்டு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஆப்ஷனலாக நான் பால் பவுடரை வச்சு கொஞ்சமாக கோவா செஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் அது நல்லா ஆறட்டும், ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காயில் தயார் பண்ணி வச்சுருந்த வெள்ளை கரைசலை கம்ப்ளீட்டாக வடிகட்டி சேர்த்துக்கணும். ஏன் வடிகட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கல், மண், தூசி இதெல்லாம் இருக்கும். அதனால தான் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நம்ம ஊற்றின வெள்ளை கரைசல் எல்லாம் கம்ப்ளீட்டாக வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். வாசத்துக்காக சிட்டிகை அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த பால்கோவா இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேருங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பால்கோவா சேர்க்கறதுனால இந்த பர்ஃபி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அதுக்கு பதிலாக மில்க் மெய்ட் கூட சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம்தான் இது. எது உங்களுக்கு சௌகரியப்படுதோ அதை சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டுமே இல்லைனாலும் பரவாயில்ல. கோகோனட் பர்ஃபி இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா சேர்த்தாச்சு. பால்கோவா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இது நல்லா இன்னும் திக்கான கன்சிஸ்டன்சி ஆகணும். இதில் கம்ப்ளீட்டாக வற்றி வர வரைக்கும் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்.
இந்த சட்டியில் ஒட்டாமல் வரணும், அதுதான் கரெக்டான பதம். நம்ம வந்து இதில் நெய் சேர்க்கணுன்ற அவசியப்படாது. ஏன்னா தேங்காயிலே ஆல்ரெடி நமக்கு வந்து எண்ணெய் பதம் இருக்கனால நெய் சேர்க்கணும்னு அவசியப்படாது. இந்த மாதிரி கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒட்டாமல் வந்துருச்சு. இந்த டைம் கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நான் வந்து இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு பிளேட்டில் வந்து நெய் நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த தேங்காய் பர்ஃபியை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸ்பூனுக்கு பேக் சைடில் வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண வரும். இல்லாட்டி வந்து நமக்கு ஸ்பூன்லேயே வந்து ஒட்டிக்கும். ஸோ இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். 10 to 20 மினிட்ஸ் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே அப்படியே வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சிடலாம். 10 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை எடுத்து டீமோல்ட் பண்ணணும். ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கவுத்து போட்டு 2லேருந்து 4 டைம்ஸ் வந்து நல்லா தட்டி எடுத்திங்கன்னா டீமோல்ட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் பிடிக்குமோ அந்த ஷேப்ஸில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்ஸில் தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த தேங்காய் பர்ஃபி பார்த்திங்கன்னா இது வெல்லத்தில் செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப சத்தான ரெசிபி. கண்டிப்பாக இது வந்து வீட்டில் வந்து குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஸ்வீட் ரெசிபியை வந்து செஞ்சு கொடுங்க. அவ்வளவு சூப்பராக இருந்தது. அன்ஸ்வீட்டன்ட் பால்கோவா சேர்த்ததுனால உங்கள் வீட்டில் தேங்காய் நிறைய இருந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த தேங்காய் பர்ஃபியை வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வெல்லத்தில் செஞ்சதுனால ரொம்ப சத்தான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ஒரு முறை இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.